السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதை நேற்றைய தினம் உஹது போர்க்களத்தை பற்றி முழுவதுமாக நாம் பார்த்து முடித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களை, மக்கத்து குறைஷிகள் அவர்களை சிதைத்த அந்த காரியங்களை நாம் நேற்றைய தினம் விவரமாக பார்த்தோம். அவர்கள் மதீனாவிற்கு புறப்படுவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை மதீனாவிற்கு புறப்படுவதற்கு முன்னால் உஹதில் உயிர் நீத்த தியாகிகளை கண்டெடுத்து அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஈடுபட்டார்கள். அப்படி சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழரை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை நீங்கள் தேடி வாருங்கள் என்று அவளை அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப அவர் தேடி போகும்போது சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் ஏறத்தாழ உடம்பிலே 70 காயங்கள் இருக்கின்றன. வாளால், ஈட்டியால், அதே நேரத்தில் அம்புகளால், இப்படி எல்லா காயங்களும் சேர்ந்து 70 காயங்கள் அவருடைய உடலில் இருக்கும் பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய இறுதி வார்த்தையாக அவர் சொன்னார், சஅதே, நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நபியை நாம் காப்பாற்றாமல் விட்டுவிட்டோம் என்றால், நபியை நாம் ஆபத்தில் விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக நம்மை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய இறுதி வார்த்தையாக சொல்லியிருக்கிறார். அவருடைய உயிர் அந்த நேரத்தில் பிரிந்து விடுகிறது. இப்படி சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் நீத்தார்கள். அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம், ஒரு தொழுகையை கூட தொழாதவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு தொழுகையை கூட தொழாமல் உசைன் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அவரும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிறார். அதற்கு பிறகு இன்னொரு மனிதரை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அவர் பெயர் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய இவர் போர்க்களத்தில் 7 அல்லது 8 பேரை இவர் ஒரே நபராக நின்று கொலை செய்திருந்தார். இவரும் தன்னுடைய இறுதி நேரத்தில் இருக்கும்போது இவருக்கு கேட்கப்படுகிறது, நீங்கள் எதற்காக இந்த போரில் கலந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், இந்த போருக்கு வரல, முஸ்லிம்களுக்காக சண்டையிடணும் நான் வரல, இன வெறிக்காக வந்தேன், என்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காயம் அதிகமாகுது. ரொம்ப வலியில துடிக்கிறார். துடிக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரே தற்கொலை பண்ணி அவர் இறந்துறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நரகவாசி என்று சொன்னார். இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை என்பது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்று என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகிகளை நல்லடக்கம் செய்தார்கள். ஒரே கபரிலே 2 அல்லது 3 சஹாபாக்களை வைத்து நல்லடக்கம் செய்தார்கள். யார் அதிகமாக குர்ஆனை மனநமிட்டு இருக்கிறார்களோ அந்த வரிசையில் சஹாபாக்களை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த தியாகிகளுக்கு நாளை மறுமையில் நானே சாட்சி. அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அவருடைய உடலில் இருந்து ரத்தம் வலித்தோடும். அதனுடைய நிறமோ சிவப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய மனமோ கஸ்தூரியை போன்று இருக்கும். ஷஹீதுகள் இப்படிதான் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், நீங்கள் ஒருபொழுதும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் உயிரை தியாகம் செய்தார்களோ அவர்கள் மரணிக்கவில்லை, பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்குரூன், நீங்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் பர்ஸல் என்கின்ற உலகத்தில் உயிரோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில்
கொண்டு வாங்க. உஹது போர்க்களத்தில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களை நீங்கள் ஒருபொழுதும் குளிப்பாட்டக்கூடாது. குளிப்பாட்டாமல் அதே நிலையில் அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதில் 2 நபர்கள் உஸாமா இப்னு உமைர் மற்றும் இன்னொரு நபி தோழர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இருவரையும் அடக்கம் செய்யும் பொழுது அவரிடத்தில் சரியான கஃன் இல்லாத காரணத்தினால் இதுகி என்று சொல்லக்கூடிய அந்த புல்லை கொண்டு அவர்களை மறைத்து இவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்படி அடக்கம் செய்கின்ற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து தேம்பி அழுகிறார்கள். அவருடைய நிலைமையை பார்த்து அந்த நேரத்தில் அவருடைய மாமி மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் வரும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறார். வேணாம், நீங்க பார்க்க வேணாம், அந்த கோர விஷயத்தை நீங்க பார்க்க வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரியுமே, அவர் சிறைக்கப்படுவது எனக்கு தெரியும், என்னை பார்க்க அனுமதி என்று சொன்ன உடனே அனுமதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவர்களை நல்லடக்கம் செய்கிறார். இப்படி சஹாபாக்கள் எல்லோரையும் அடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார். மதீனாவை நோக்கி புறப்படும் பொழுது ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார். அந்த பெண்மணி சொல்றாங்க, ஹம்னாவே, உன்னுடைய சகோதரர் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர் மரணித்து விட்டார், உன்னுடைய தாய்மாமன் ஹம்சா அவர் மரணித்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனால் மூன்றாவது சொன்னார்கள், உங்களுடைய கணவர் முஸஅப் இப்னு உமைர் மரணித்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி தேம்பி அழுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணிடம் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவன் யார் என்றால் ஒரு கணவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய சகோதரன் இறந்த செய்தியை கேட்டு அழவில்லை, தன்னுடைய தாய்மாமன் இறந்த செய்தியை கேட்டு அழவில்லை, ஆனால் கணவனை என்று கேட்டவுடன் அழ ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு இயற்கையாக கணவனின் மீது ஒரு ஈடுபாடு உள்ளது என்பதை இந்த விஷயம் உணர்த்துகிறது. இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பெண்ணை சந்தித்தார்கள். அந்த பெண்ணிடம் சொன்னார்கள், உன்னுடைய கணவர், உன்னுடைய சகோதரர், உன்னுடைய தந்தை மூவரும் இந்த போர்க்களத்தில் இறந்து விட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்க முகத்தை காட்டுங்க, அவங்க முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்றவனே அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துட்டு அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய மூவரும் எனக்கு உறவினர்களும் இறந்து விட்டாலும் உங்களுடைய முகத்தை பார்த்தவுடன் எல்லா தவறையும் நீங்கிடுச்சு, நீங்க உயிரோட இருக்கீங்க இல்லையா? இதுதான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேல் வைத்திருந்த நேசம். அவருடைய முகத்தை பார்க்காமல் ஒரு நாள் சஹாபாவுடைய வாழ்வில் கிடையாது. இந்த அளவுக்கு பின்னால் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹல்து அன வ அபூ பக்கர் வ உமர், தஹல்து அன வ அபூ பக்கர் வ உமர், خرجtu அன வ அபூ பக்கர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி எல்லோரையும் அடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்புகிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் ஏறத்தாழ முஸ்லிம்களில் 70 நபர்கள், முஹாஜிர்கள் அதே போன்று ஹஸ்ரஜ் ஹவுஸும் சேர்த்து மொத்தம் 70 நபர்கள். ஆனால் முஷ்ரிக்குகளுடைய படையில் 2 ரிவாயத்துகள் இருக்கிறது. ஒரு ரிவாயத்தின்படி 21 என்று சொல்லப்படுகிறது, இன்னொரு ரிவாயத்தின்படி 37 என்று சொல்லப்படுகிறது. அப்ப முஸ்லிமுடைய எண்ணிக்கை தான் இந்த இடத்துக்கு அதிகம். அதான் அபூ சுஃபியான் சொன்னார், கொல்லப்பட்டவர் உங்கள் அதிகம் அப்படின்றத உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க எல்லோரும் சொர்க்கத்தில் உள்ளனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே மதீனாவில் அடுத்த ஒரு அவசர நிலை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, உஹது போர் முடிந்த அடுத்த நாள் காலை ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல ஒரு எண்ணம் வரும், இந்த படை மக்காவை நோக்கி போயிடுச்சா, இல்ல ஒருவேளை மதீனாவுக்கு திரும்பி வந்து நம்மளை அழிப்பாங்களோ, மதீனாவில் வந்து மீண்டும் இவர்கள் போர் செய்வார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனதில் தோன்றியது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லோரும் எந்நேரமும் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள், அதாவது உஹது போர்க்களத்தில் யார் கலந்து கொண்டார்களோ
ஸல்லல்லாஹு சென்று முகாமிட்டார். அப்படி முகாமிட்ட போது அந்த இடத்துல மஹபத் அபு மஹபத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க ரசூலுல்லாஹ் வந்து நலம் விசாரிக்கிறார். உஹது போர்க்களத்தில் நடந்த அந்த துயர சம்பவங்களை குறித்து நலம் விசாரித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னால் உங்களுக்கு என்ன நான் உதவி செய்யணும், என்ன உதவி செய்யணும் உடனே நீங்க வந்து அபு சுஃபியானுடைய ஒரு படை இங்கே வந்தால், அபு சுஃபியானுடைய படை வந்தால் அவர்களை நீங்கள் மடை மாற்ற வேண்டும். மதீனாவை நோக்கி அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு திருப்பி உங்க பேச்சால் அவங்க நீங்கள் திருப்பி விட வேண்டும் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்களோ அது உண்மையாச்சு. அபு சுஃபியானுடைய படை ரௌஹா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது அவங்களுடைய ஒரு டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன்னா, சில பேர் சொல்றாங்க நம்ம மக்காவாசிகள் அந்த அளவுக்கு ஒன்றும் பவரா அடிக்கல, நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தல. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார், அபூபக்கர் உயிரோடு இருக்கிறார், உமர் உயிரோடு இருக்கிறார், எல்லா தலைவர்களும் அந்த உயிரோட தான் இருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு பெரிய பலத்தை அடியே கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம், இதே படையை கூட்டிட்டு அப்படியே மதீனாவுக்குள்ள நுழைஞ்சு அவங்க ஒரே அடியை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துல சஃப்வான் இப்னு உமையா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேணாம் நம்ம போவேணாம், ஏன்னா உஹது போர்க்களத்தில் கலக்காத சில மக்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து நம்மள அடிச்சிட்டாங்கன்னா இப்ப நம்ம வெற்றியோட போறோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இதுல போறோம் நம்ம. ஆனா இந்த வெற்றி தோல்வியா மாறிடும், அதனால நம்ம அப்படியே கம்முனு மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சஃப்வான் அவர் என்ன பண்றாரு, அவங்க மனை மாற்றி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போற நேரத்துல தான் அபு சுஃபியான் இந்த பெண்மணி வருகிறார். வந்து சொல்றாங்க, மஹபத் அந்த பெண் வந்து சொல்றாங்க, அபு சுஃபியானே நீ இங்க இருந்து உடனடியாக கிளம்பிடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்காததை விட ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க தயார் பண்ணி கொண்டு உங்களை அழிப்பதற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க உடனடியாக கிளம்புறீங்க என்று அந்த பெண்மணி சொல்லி அபு சுஃபியானை என்ன பண்றாங்க, மனம் மாற்றி மக்காவிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார். அப்ப அபு சுஃபியான் என்ன பண்றாரு, நம்ம ரசூலுல்லாஹ் தப்பிக்க அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு பிளானிங் போடுறாரு. என்ன பிளானிங் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை மடை மாத்துறதுக்கு அவர் என்ன பிளான் போடுறாருன்னா, மதீனாவுல கைஸ் குடும்பத்தார் அவங்க என்ன பண்ணாங்க, மதீனாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு அதோட தலைவரை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் மக்காவுக்கு வந்தா ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவிற்கு காய்ந்த திராட்சையை கொடுக்குறேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்னா, நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லணும், இந்த மாதிரி அபு சுஃபியானுடைய படை மிகப்பெரிய படை, உங்களை உஹதுல அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி மதீனால வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க என்ன பண்ணணும், மடை மாற்றணும்னு சொல்லி அனுப்பி வச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு. வந்து சொன்னதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அந்த ஹம்ரவுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிட்டாங்க. அந்த நேரத்துல அபு இஸ்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது பண்றாங்க. இவன் யார் அப்படின்னா, இவன் ஏற்கனவே பத்ருடைய போர்க்களத்தில் இவன் கைது செய்யப்பட்டான். இவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழித்து பேசி வந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை எந்த விதமான தொகையும் வாங்காம விடுதலை செஞ்சான். ஆனா ஒரு நிபந்தனையோடு, என்ன நிபந்தனைனா, நீ இஸ்லாமை குறித்து தவறா பேசக்கூடாது, மக்கால போய் திருப்பி வேலையை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவனை கைது பண்ணாங்க, அவனை விடுதலை பண்ணாங்க. அதே நேரத்துல அவனுக்கு சில பெண் குழந்தைகள் இருந்தது. அப்ப நான் போனா என்னுடைய பெண் குழந்தைகள் வறுமையில் வாடும் என்ற காரணத்தினால் இப்படி அவன் சில சாக்கு போக்க சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படியோ விடுதலை ஆகி போனான். போனவன் சும்மா இல்லாம திருப்பி உஹது போர்க்களத்தில் இவன் பங்கேற்றுக் கொண்டான். அப்ப இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பிடித்து அவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் கொடுத்து அவன் கொலை செய்யப்பட்டான். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறைநம்பிக்கையாளர் ஒரே புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டான். ஒரு இறைநம்பிக்கையாளர் ஒரு முறையா 2வது முறை சுதாரித்துக் கொள்வார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இந்த சம்பவங்கள் முடிவடைகிறது. இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருந்தார், மிகப்பெரிய ஒரு வேதனை இருந்தார். இந்த உஹது போரை பொறுத்த வரைக்கும் இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற 2 மாற்று கருத்து இருக்கு. இதை முழுவதும் இஸ்லாமிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் முழுவதும் தோல்வி என்றும் மார்க்காரிகள் சொல்றார். ஆனால் இந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் பல பாடங்களை படித்துக் கொண்டார். முதல் பாடம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். சமீஅனா வ அத்தானா. அதுல மறு பேச்சோ மறு சிந்தனையோ நம்முடைய சுய விவரங்களே நுழைக்க கூடாது, திணிக்க கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டளையிட்டார்களோ அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பது முதல் பாடம். அதே நேரத்தில் இரண்டாவது பாடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியர்களுக்கு உணர்த்தியது நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள். எப்படி முன்சென்ற நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்களோ அதே போன்று நீங்களும் நபியே சோதிக்கப்படுவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற அந்த காயங்கள் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ணார், அவங்களுக்கு காட்டினார். மூணாவது பாடம், உங்களுக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு தான். பல பிரச்சனை வரலாம், பல போர் வரலாம், பல சேதங்கள் ஏற்படலாம், ஆனால் இறுதியில் வெற்றி என்பது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தான், முஸ்லிம்களுக்கு தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போரின் மூலமாக நமக்கு உணர்த்தினார். இந்த போர் அல்லாஹ் குர்ஆனின் பல இடங்கள்ல வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கும். மிக முக்கியமான ஒரு போர். இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த 2 மிகப்பெரிய இடி உளுந்த மாதிரி ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஹிஜ்ரி 4 என்ன நடக்குது அப்படின்னா, அலல் ஹரா என்று சொல்லக்கூடிய 2 கூட்டத்தினர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், நீங்க என்ன பண்ணணும், எங்களோட ஒரு 6 இல்லைன்னா ஒரு 10 நபர், அதாவது எங்களோட ஒரு கூட்டத்தை தாவா பண்றதுக்கு எங்க ஊருக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு ரிவாயத்துல 6 வந்து, ஒரு ரிவாயத்துல 10 வந்து, 10 சஹாபாக்களை மர்சத் பின் அபு மர்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அவருடைய தலைமையில் அந்த 10 நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல தாயிகள், குர்ஆனை நன்றாக படித்தவர்கள். அப்ப இந்த 10 நபர்கள் அவர்களுக்கு தாவா செய்வதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். அந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனேயே இந்த முனாஃபிக்குகள், இந்த நயவஞ்சகர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி 100 அம்பெரி வீரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வரக்கூடிய அவங்க வரக்கூடிய சப்தத்துக்கு அடிச்சுக்கிட்டு அவங்க கொலை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருச்சு இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, மலைக்கு மேல ஏறினாங்க தப்பிக்கு. இப்ப இந்த அம்பெரி வீரர்கள் இவங்க சுதாரிச்சுட்டு கொண்டு அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களை கொல்ல மாட்டோம், நீங்க கீழே இறங்கி வாங்க, உங்களை கொல்ல மாட்டோம், கீழே இறங்கி வாங்க அப்படின்ற உடனே சில சஹாபாக்கள் இறங்கி வந்த உடனே எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. 7 நபர்கள் இது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் என்ன பண்றாங்க, சிறை பிடிக்கிறாங்க. அதை யார் அப்படின்னா, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் பின் தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு, அதேநேரத்தில் இன்னொரு ஒரு நபித்தோழர், 3 நபித்தோழர்கள் சிறை பிடிச்சாங்க. சிறை பிடிச்சு இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வஃபாத் ஆகிடுறாங்க, அவங்க ஷஹீதாகிடுறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கால இவரை வந்து வித்துறாங்க. மக்கால இவர் ரொம்ப நாள் அடிமையா இருந்துட்டு இவரை ஒரு நாள் கொலை செய்யணும். ஏன்னா பத்ர் போர்க்களத்துல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான வீரர்களை கொலை செய்திருந்தார். அதுக்கு பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கழுமரத்தில் ஏற்றி இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல மக்காவை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் அவர் கொலை செய்ய போற நேரத்தில் அவர் சொல்றாரு, நான் என்னை எப்படியும் கழுமரத்தில் ஏற்ற போறீங்க, நான் இறுதியாக 2 ரெக்கார்டுகளை கொண்டுக்கிறேன், அது கூட நான் அனுப்பி கடைசி ஆசை தூக்குல போடுவதற்கு பாருங்க, கடைசி ஆசை 2 ரெக்கார்டுகளை கொண்டுக்கிறேன். அப்ப அவர் 2 ரெக்கார்ட் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகும் போது தொழுது சொல்றாங்க, நீங்க வந்து நான் பயமா கோழி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, நான் கோழி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 2 ரெக்கார்ட் தொழுகிறேன், இல்லைன்னா நீட்டமா தொழுதுருப்பேன். சுருக்கமா தொழுது காரணம் நீட்டமா தொழுதா எங்கேயும் நான் பயப்படுறானோ அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வெளிக்காட்டான். ஒரு முஸ்லிம் நான் மரணிக்க போறேன்னு தெரிஞ்ச நேரத்திலுமே, என்னுடைய உயிர் பிரிய போறேன்னு தெரிஞ்ச நேரத்திலுமே அவருடைய உள்ளத்தில் இருந்தது ஒரே ஒரு எண்ணம் தான், இன்று நான் மரணித்தால் நாளை நான் எங்கே இருப்பேன், சொர்க்கத்தில் இருப்பேன், அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான், அதுதான் என்னுடைய இலக்கு என்கின்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்ததால் நபிமார்கள் அதே நேரத்தில் சஹாபாக்கள் அவங்க என்னைக்குமே மரணத்தை பார்த்து பயந்து கிடையாது. நமக்கு நீ மரணத்தை பயப்படுவ, யாருக்குதான் பிடிக்கல உலகத்துக்கு போறது, மவுத்தை பார்த்து நரண்டோடக்கூடிய சமூகம் தான். ஆனால் சஹாபாக்கள் அதை எப்போதும் தயாராக எப்போதும் எதிர்பார்த்திருந்தாங்க. அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழுது விட்டு அவர்கள் இருக்கும் பொழுது அபூ சுஃபியான் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கிறதுக்கான இன்னொரு காட்சி. அபூ சுஃபியான் கேட்கிறாரு, ஹுபைபே ஒன்ன நான் விட்டுறேன், உன் குடும்பத்தாட்ட ஒப்படைச்சிருக்கேன், நீ ஒன்னே ஒன்று செய்யணும், ஒன்ன விட்டுற, உனக்கு முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளுறேன், இது உனக்கு ஓகேவா?
பொதுவா நம்ம சிந்திச்சு பார்த்தா இன்னொருவரை நாம் காவு கொடுத்து விட்டு நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம நினைப்போம். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள் என்றால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய நபியினுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நபியவா நான் காவு கொடுப்பேன். அவருடைய கால ஒரு முள் குத்துவதை கூட விரும்பாத நான் எப்படி நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோர், இவரையும் அந்த மக்கத்து குறைஷிகள் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஷஹீதாக்கிறார். ஷஹீதாக்களுக்கு பிறகு இவருடைய உடலை சிதைத்து சில பகுதிகளை மக்காவுக்கு எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துவா செஞ்சிருந்தார். என்ன துவா அப்படின்னா, எந்த இணை வைப்பாளருடைய கையும் என் உடம்பில் படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு துவா செஞ்சிருந்தார். அப்ப அல்லாஹ் என்ன பண்ண அப்படின்னா, இவங்களுடைய ஜனாசாவை சுத்தி ஒரு தேனி கூட்டங்களை அனுப்பி அவருடைய உடல் சிதைக்கப்படுவதிலிருந்து அவரை பாதுகாத்தார். அப்ப கூட ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வின் மீது உறுதியாக தவக்கம் வைக்கக்கூடியவன் அவன் உயிரோடு இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான், அவன் மரணிக்கும் போதும் அவனை அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படி அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படி இந்த ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுது. இதற்கு பிறகு இது முடியலையா, இது முடிஞ்ச அடுத்த சில நாட்களிலேயே அடுத்த சம்பவம் நடக்குது. இது வரலாற்றில் ரொம்ப ஒரு மனிதர் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இதுல பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம். பிர்ரு மௌனா அப்படின்னு சொல்லுவாங்க சம்பவம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அபூ பரா இப்னு மாலிக் இவனுக்கு என்ன பட்ட பேர்னா ஈட்டிகளோடு விளையாடுபவர் அப்படின்ற ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரசூல் அட்டவம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அதே விஷயம் தான், இந்த மாதிரி நஜ்து மக்கள்கிட்ட வந்து இஸ்லாம் எடுத்து வைக்கணும், உங்க நபித்தோர்களை அனுப்பி வைங்க அப்படிங்கிறான். ரசூலை எவ்வளவு தாவா பண்றாரோ இவன் என்ன பண்ணல, நான் ஏத்துக்கிறதும் சொல்லல, நான் மறுக்கிறதும் சொல்லல. இவன் என்ன சொல்றான், சில பேரை அனுப்பி வைங்க, நான் அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபா, இந்த 70 சஹாபாக்கள் யாருன்னா ஹாஃபிஸ், குர்ஆனை மனனமிட்டவர், காரி, நல்ல குரலோடு அவர்கள் ஓதக்கூடியவர். இந்த 70 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்க எப்படி சொன்னாங்க, ஏற்கனவே என்னுடைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி சூழ்ச்சியின் மூலமாக, நான் ரொம்ப பயப்படுறேன், அனுப்பி வைக்கிறது இல்லை. அப்ப அவன் சொன்னா, நீங்க பயப்பட வேண்டாம், நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுப்பான் இந்த நயம் வச்சு. அப்ப அந்த 70 நபர்களையும் அழைத்து செல்றான். இந்த 70 நபர்கள் ஹாஃபிதுகள், காரிகள். இது போக இவருடைய தொழில் என்ன அப்படின்னா, காலையில என்ன பண்ணுவாங்க, விறக ஃபுல்லா புறப்பாங்க. விறக ஃபுல்லா இவங்க புறக்கி அதை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அவர்களுக்கு உணவளிப்பார். இதுதான் இவருடைய வேலையா இருந்துச்சு. காலையில ஃபுல்லா இந்த வேலையை பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லா குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, அப்படி இபாதத்துல மூழ்கிடுவாங்க இந்த சஹாபா. இவங்க என்ன பண்றாங்க, இவன் கூட்டிட்டு போவாங்க, நஜ்து கிளை மக்கள்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அப்ப சுரைன் கிளை என்று சொல்லக்கூடிய ஒரு கிளைக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தின் அருகில என்ன பண்றாங்க, எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஹிராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுத்த ஒரு கடிதத்தை இவர் அந்த ஒரு குறைஷியிடம், அதாவது ஒரு முனாஃபிக்கிடம் கொடுக்கிறார். கொடுத்த மாத்திரத்தில் என்ன பண்றா, அந்த கடிதத்தெல்லாம் படிக்காம ஒரு ஈட்டி எடுத்து அப்படின்னா அவரை குத்திடுறான் பின்னாடி. ரத்த வருத பார்த்த உடனே அந்த நபித்தோடு சொன்னார், அல்லாஹ் அக்பர், காபத்துல்லாஹ்வின் இறைவனின் சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்றார் சத்தமிட்டார். இப்படி அவரை தொடர்ந்து 70 நபர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுனா, அம்ர் பின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும், முந்திரி பின் உக்பா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் இவங்க ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது வானத்துல பார்த்தா பிணந்தின் கழுகுகள் சுத்துது. இதை பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா 70 நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை எடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனது ரொம்ப வேதனைப்பட்டது. எந்த அளவுக்குனா, ஒவ்வொரு தினமும் ஃபஜ்ருடைய அந்த தொழுகையிலே குனூத்துல் நாஸிலாவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஓதினார். ஒவ்வொரு அந்த கூட்டத்தாருடைய பெயரையும் சொல்லி அல்லாஹ்வை சபிப்பானாக என்று சொல்லி அந்த குனூத்துல் நாஸிலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா, வசனத்தை இறக்கினார். ஆனா அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன பண்ணா, பிற்காலத்துல குர்ஆனில் எழுதினார் வசனம். அது என்ன வசனம்னா, அவர்கள் அவருடைய இறைவனை சந்தித்தார்கள், இறைவன் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் இறைவனை பொருந்திக் கொண்டார்கள்
வசனம் குர்ஆனில் இறக்கப்பட்டு பிற்காலத்தில் அல்லாஹ்வால் நீக்கப்பட்டு விட்டது. இந்த வசனம் இறங்கியவுடன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குனூத்துல் நாஸிலா வந்து அந்த சொல்றத வந்து அவங்க வெளிவந்தாங்க. இப்படி இந்த இரண்டு சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியது. இதற்கு பிறகுதான் யூதர்களுடைய ஒரு சதிநிலை ஏற்பட்டது. ஏற்கனவே நம்ம சொன்ன 3 கோத்திரங்கள், அந்த 3 கோத்திரங்கள்ல கைனுள்ள காலி பண்ணான். நம்ம என்ன சொல்லிருக்கோம், காலி பண்ணி எங்கே போனா சிரியாவுக்கு போனா அங்கே சிலர் இறந்து போயிட்டாங்க நம்ம சொல்லிருக்கோம். அடுத்த ஒரு கிளை பனு நதர் என்று சொல்லக்கூடிய இந்த கிளை நதீர் கிளை, இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறினார்கள். மீறி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தார்கள். அது என்ன சூழ்ச்சி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன்படி எதை கேட்டுமாறு நடக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார். நேற்றைய தினம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தான ஒரு செய்தியை நாம் கேட்டிருந்தோம். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அவங்களை பத்தி அப்படிங்கிறது.